வணக்கம் மக்களே. சில நேரம் சிறு சிறு பாவங்கள் தானே செய்திருக்கிறோம், இதற்கு என்ன பெரிய தண்டனை இருக்கப் போகின்றது, நாம் புண்ணிய ஆத்மாதான் என்று நினைப்பதுண்டு அல்லவா? இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரண கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஞானி ஒருவர் இருந்தார். உலகில் பாவம் செய்வது குறித்தும் அதனால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் உபதேசம் செய்து வந்தார். தனது உரையின் நிறைவில், இன்றே அனைவரும் தங்கள் பாவங்களை உணர்ந்து அவற்றை விட்டுவிடுங்கள், பரிகாரம் செய்து புண்ணியம் தேடிக்கொள்ளுங்கள், இல்லையென்றால் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று சொன்னார். அவர் பேசி முடித்ததும் மற்றவர்கள் கலைந்து போக இருவர் மட்டும் அங்கேயே நின்றனர். அவர்களில் ஒருவன், ஐயா, பாவங்களின் விளைவுகளை அறிந்து கொண்டு விட்டேன், என் வாழ்வில் பெரும் பாவம் ஒன்றை செய்துவிட்டேன், நான் அதிலிருந்து விடுபட முடியுமா என்று சொல்லி வருந்தி நின்றான். ஞானி அவரை ஆசுவாசப்படுத்திவிட்டு மற்றவனை பார்த்தார். அவனோ, ஐயா, நான் பெரிய பாவங்கள் ஏதும் செய்யவில்லை, நான் செய்ததெல்லாம் சின்ன சின்ன பாவங்கள். உதாரணமாக சின்ன சின்ன பொய்கள், அல்பமான தவறுகள், விளையாட்டுத்தனமான பாவங்கள், இவற்றையே செய்திருக்கிறேன், எனக்கு நரகம் கிடைக்காதல்லவா என்று திகைத்தவாறு கேட்டான். ஞானி சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, இருவருக்குமே நான் பதில் சொல்கிறேன். முதலில் பெரிய பாவம் செய்த நீ போய் ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வா. சின்ன சின்ன பாவங்கள் செய்த நீ செய்த பாவங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தோராயமாக சிறிய சிறிய கற்களை பொறுக்கி எடுத்து கொண்டு வா என்று சொன்னார். இருவரும் சென்றனர். பெரிய பாவம் செய்தவன் ஒரு பெரும் பாறையை தூக்கி கொண்டு வந்து சீக்கிரமே கொண்டு வந்து நின்றான். சிறிய தவறுகளை மட்டுமே செய்தவன் தன் நினைவில் உள்ள பாவங்களின் அளவுக்கு சிறு சிறு கற்களை சேர்க்க தொடங்கினான். கற்களின் எண்ணிக்கையோ அதிகரித்து கொண்டே இருந்தது. கைகளில் மொத்தமாக சுமக்க முடியாத அளவுக்கு கற்கள் சேர்ந்தன. எனவே கோணி ஒன்றை தேடி எடுத்து அதில் கற்களை போட்டு சுமந்து கொண்டு வந்தான். சொல்லப்போனால் ஒரு பெரிய பாறையின் எடையை விட சிறிய கற்களின் மூட்டை கனமாக இருந்தது. ஞானி இருவரையும் பார்த்து, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வழி சொல்கிறேன். இப்போது நீங்கள் எங்கிருந்து கற்களை எடுத்தீர்களோ அதே இடத்தில் அவற்றை வைத்து விடுங்கள், இதனால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார். பெரிய பாறை எடுத்தவன் அதை கொண்டு போய் தான் எடுத்த இடத்தில் உடனே வைத்து விட்டான். ஆனால் சிறிய கற்களை சுமந்து வந்தவனுக்கு தயக்கம். எந்த கல்லை எந்த இடத்தில் எடுத்தோம் என்பதை எப்படி அறிந்து அந்த இடத்திலேயே வைப்பது என்று தடுமாறினான். அப்போது ஞானி அவனை அழைத்து, இந்த உலகில் சிறிய பாவங்கள் என்று நினைக்கும் அத்தனையும் இப்படித்தான். சில நேரங்களில் அவை சரி செய்ய முடியாதபடி ஆகிவிடும். அதற்கு பெரும் விலையையும் கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே பாவம் சிறியதோ பெரியதோ அதை செய்யாமல் இருப்பதே நல்லது. இதுவரை செய்த பாவங்கள் நீங்க ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யுங்கள். அவர்களுடைய கஷ்ட நிவர்த்தியாகி அவர்கள் ஆசீர்வதித்தால் உங்கள் பாவம் இறைவனால் மன்னிக்கப்படும் என்றார் அந்த ஞானி. எனவே மக்களே, நாம் பாவங்களில் சிறிய பாவம் பெரிய பாவம் என்று வகைப்படுத்தாமல் முறையான நன்மைகளை செய்ய வேண்டும் என்கிற ரீதியில் இருந்தாலே போதுமானது. ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.